பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 7ஆம் தேதி ஈரோட்டில் மனிதச் சங்கிலி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பவானி தடுப்பணை தடுப்புக் குழுவினர் இதனை தெரிவித்தனர். திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து தங்களது போராட்டத்திற்கு ஆதரவு கோரியதாகவும் அவர்கள் கூறினர். தமிழகத்தில் நிலவும் அரசியல் குழப்பம் காரணமாக பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தடையாணை பெற தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பவானி ஆற்றிலே கேரள அரசு 6 தடுப்பணைகளை கட்டத் தொடங்கி தேக்குவட்டை என்ற இடத்திலே ஒரு தடுப்பணை வேலை முடிந்துவிட்டது. அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை சந்தித்து நாளை டெல்லியிலே வருகிற வழக்கு விசாரணையிலும் சட்டமன்றத்திலும் இதை எழுப்பச் சொன்னோம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், வழக்கு விசாரணையை நாங்கள் பின்தொடர்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். முதல்வர் அவர்கள் போராட்டம் அறிவித்த காரணத்தினால் இன்று மாலை எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இருந்தார்கள், சந்திப்பதை தவிர்த்து விட்டார்.